ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமர்நாத் புனித யாத்திரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிறப்பது இறக்கும், உடல் பிறக்கிறது, அதனால் இறக்கிறது. பிறக்காதது இறக்காது, ஆன்மா பிறப்பதில்லை, அதனால் இறப்பதில்லை. ஆன்மா விதவிதமான உடல்களுக்குள் புகுந்து தெய்வீக விதிப்படியான காலம் வரை வசித்துவிட்டு வெளியேறும். உடலுக்குள் ஆன்மா வசிக்கும் நிலையே பிறவி. உடலில் ஆன்மா வசிக்கும் காலத்தில் நெறிமுறைப்படி வாழ்ந்து சொந்த தெய்வீக இயல்பை உணர்ந்து கொண்டால் பிறவி வாழ்க்கை காலம் முடிந்த பின் தெய்வீக பரமாத்மாவில் ஆன்மா ஐக்கியமாகிவிடும். புதிய உடலில் புகுந்து மீண்டும் பிறவி வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் வராது. பிறப்பும் இறப்பும் இல்லாத பரமாத்மா நிலையே அமரத்துவம். இது வேதங்களும் உபனிஷத்துக்களும் அமரத்துவம் பற்றிய வழங்கும் விளக்கங்களின் எளிமையான சாராம்சங்க. இந்த விளக்கங்களின் மூலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி தேவிக்கு சிவன் வழங்கிய உபதேசம். இந்த உபதேசம் நிகழ்ந்த புனித தலம் இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலுங்க. அமரத்துவம் அருளும் நாதனாகிய சிவன் குடிக்கொண்ட அருளும் குகை கோயில் என்பதால் இந்த பெயர் வந்ததுங்க. சிவன் தெய்வீக பேரொளி ஜோதியாக அருளிய 12 தலங்கள் 12 ஜோதிர்லிங்க தலங்கள். அவற்றில் அமரநாத்தும் ஒன்று. சக்தி தேவியின் மகிமை மிக்க 51 அட்சர சக்தி பீடங்களில் அமர்நாத் 5வது அட்சர சக்தி பீடங்க. 5வது அட்சரம் ஊ. இந்த அட்சர சக்தி தேவியின் பெயர் மகா மாயா. இந்த சக்தி தேவி குடிக்கொண்டருளும் கோயில் என்பதால் இதற்கு மகா மாயா கோயில் என்ற பெயரும் உண்டு. சிவலிங்கத்திலேயே சக்தி தேவி இணைந்திருக்கின்றாள் என்பது ஐதீகம். அதனால்தான் சக்தி தேவிக்கு லிங்க ரூபிணி என்று ஒரு பெயர். கும்பாபிஷேக வேளையில் பிரதான பெரிய கும்பத்துக்கு அருகில் ஒரு சிறிய கும்பத்தை சிவப்பு துணி கட்டி வைப்பார்கள். அது சக்தி தேவிக்கானது. அமர்நாத் குகையின் பிரதான பெரிய பனிலிங்கத்தையும் அதன் அருகே உருவாகும் சிறிய பனிலிங்கத்தையும் அமரேஸ்வரர் அமரேஸ்வரி என்று போற்றி வழிபடுவது மரபு. இந்த கோயிலுக்குள் சிவனும் பார்வதியும் பனிலிங்க வடிவில் தானாக உருவாகி தானாக உருகி மறைகின்றனர். இந்த காரணங்களால் இதற்கு சிவசக்தி ஐக்கிய கோயில் என்று தனி சிறப்பு. அமர்நாத் குகை கோயில் தரிசனத்திற்கு பகல்காம் பாதை, பால்டால் பாதை என்று 2 வழிகள் உள்ளனங்க. பகல்காம் பாதை நீளமானது, ஆனால் சிறப்பான சாலை வசதி உள்ளது. பகல்காமில் தொடங்கி சந்தன்வாடி, பிஷுடாப், ஜோஜ்பால், நாகாகோதி, ஷேக்நாக், வார்பால், மகா குனாஷ், பாபிபல், பஞ்ச்தார்னி வழியாக அமர்நாத் கோயிலை அடையலாம். பால்டால் பாதை செங்குத்தான மலைப்பகுதிகள் வழியான பாதை. பயண வசதிகள் குறைவு, ஆனால் விரைவாக சென்றுவிடலாம். இந்த ஆண்டில் அமர்நாத் புனித யாத்திரை இன்று ஜூலை 3 தொடங்கி ஆகஸ்ட் 9 நிறைவடைகிறது. வழக்கம் போல் பாதுகாப்பு, அடிப்படை வசதி ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. அமர்நாத் வழிபட்டால் அமரத்துவம் அருளப்படும் என்பது ஆன்மீக முதுமொழி. என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.